இந்த மாலை ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த மாலை வேளையில் உம்முடைய ஆலயத்தில் கூடி வரும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இம்மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு, இந்த சுயாதீனத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய பாதத்தண்டை வரும்போது முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்க, உம்மை போற்றி துதிக்க, உம்மை பணிந்து கொள்ள நீர்தாமே எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய தாசரை அபிஷேகித்து எங்கள் மத்தியில் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை இந்த நாளில் எங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற மக்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்கள் தேவைகளை இந்த நேரத்தில் நீர் சந்திக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைக்கும் உம்முடைய வார்த்தை போதுமானதாக இருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வார்த்தையை நம்ப, அந்த வார்த்தையை பின்பற்ற, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய இந்த மாலையில் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவரே, புதிய விதத்தில் எங்களோடு பேசும். நாங்கள் வந்தோம் போனோம் இல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்டவர்களாக இங்கிருந்து ஒரு புதிய தீர்மானத்தோடு ஆண்டவரே, உமக்கென்று புதிய விதத்தில் எங்களை அர்ப்பணிக்க நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். வந்து கொண்டிருக்கிற மக்களையும் சீக்கிரமாக கொண்டு வாரும். எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று 7ஆம் பக்கத்தில் உள்ள 6வது பாடலை பாடலாம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா
போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றாருன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாயுன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கடிச்சு பாருங்க. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணடங்காத நன்மைகளுக்காய். 152வது பாடல். முதல் 3 சரணத்தை ஒண்டி பாடலாம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தாம் புயமே,
வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தாங்குயமே என்ப இயேசுவின் நாமமே. பாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஜெபசிந்தனையோட பாடலாம். பாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எங்களை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. பாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். திருப்பி வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ கண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காற்றே, ஆளுகை செய்யும். ஜீவ கண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காற்றே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். கடைசியா துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. You deserve the glory and the honor. தமிழ்ல தான் பாட போறோம். துதிக்கு பாத்திரர் உணர்ந்து பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். துதிக்கு பாத்திரர் மகிமையுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி
உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீங்க ஒண்டி பாடுங்க, துதிங்க பாடுங்க. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், சத்தமா பாடலாமா? மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. கடைசி வாட்டி இங்கிலீஷ்ல பாடலாமா? You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று குயவனே குயவனே பாடலை பாடலாம். முதல் சரணத்தை ஒண்டி பாடலாம். 44வது பாடல். குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீராம்பி வாடியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவித பாத்திரமாய் வானை
Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving gracious Father, Lord Jesus, we thank you, Lord, this Lord's Day evening you have given to us. அன்பும் கிருபையும் உள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த கர்த்தருடைய நாளின் மாலை நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. Lord, we thank you for your goodness, for your mercies in our lives. ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்திலே உம்முடைய நல்ல தயவிற்காக இரக்கங்களுக்காக நன்றி. We thank you, Lord, for your great sacrifice you made on the cross for our sins. ஆண்டவரே, எங்கள் பாவத்திற்காக சிலுவையிலே நீர் செய்த மிகப்பெரிய தியாகத்திற்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you for the power of your blood. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்காக நன்றி. Lord, we thank you, Lord, how you rose again on the third day. ஆண்டவரே, நீர் எப்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர். நன்றி ஆண்டவரே. Lord, and you want to, Father, you want to live in our hearts. ஆண்டவரே, பிதாவே, நீர் எங்கள் ஜீவியங்களிலே வாசம் செய்ய விரும்புகிறீர். Lord, you only this evening speak to us from thy holy word. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வார்த்தை கொண்டு இந்த மாலையில எங்களோடு பேசும். Lord, you know in what are the areas of our life is not pleasing to you. ஆண்டவரே, எங்கள் ஜீவியங்களில் எந்தெந்த பாகங்கள் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது என்று உமக்கு தெரியும். What are the areas we need to correct ourselves before the word of God? தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எங்களை நாங்கள் எங்கே திருத்திக் கொள்ள வேண்டும்? Lord, you only help us this evening, Lord. ஆண்டவரே, இந்த மாலையில நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். Lord, I am not worthy to stand in this holy place to give thy word. ஆண்டவரே, இந்த பரிசுத்த இடத்துல நின்று உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. Hide me behind the cross and according to our needs you speak to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்து எங்கள் தேவைக்கு ஏற்ற பிரகாரம் நீர் எங்களோடு பேசும். Bind every powers of darkness. எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். In Jesus' holy name we pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Dear people, the portion that was read, Ezekiel chapter 37. அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட பாகமாகிய எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். Ezekiel chapter 37. எசேக்கியேல் 37. You know, here the is a vision of the dry bones. இங்கே வறண்ட உலர்ந்த எலும்புகளை குறித்த தரிசனம். The first verse, the hand of the Lord was upon me and carried me out in the spirit of the Lord and set me down in the midst of the valley which was full of bones. முதல் வசனம், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தினார். And he caused me to pass by them round about, and behold, there was a very many in the open valley, and lo, they were very dry. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. And he said unto me, Son of man, can these bones live? And I answered, O Lord God, thou knowest. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். Again he said unto me, Prophesy unto these bones, and say unto them, O ye dry bones, hear the word of the Lord. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 11th verse. 11ஆம் வசனம். Then he said unto me, Son of man, these bones are the whole house of Israel. Behold, they say, our bones are dried, and our hope is lost. We are cut off for our parts. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். Dear people, at this time the people of Israel were carried into captivity into Babylon. அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். And they felt, okay, the Lord has left us and we are disobeyed God, and then God has sold us as a captive. அவர்கள் யோசித்தார்கள், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனோம், தேவன் நம்மை கைவிட்டு விட்டார், நம்மை ஒரு கைதிகளாக விற்று போட்டார் என்று யோசித்தார்கள். So the 11th verse says, our bones are dried and our hope is lost, we are cut off for our parts. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். But the Lord's blessing for the God's people are different. ஆனால் தேவனுடைய ஜனத்திற்கென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம் The வித்தியாசமானது. Lord does not want us to be the dry bones. நாம் உலர்ந்த எலும்புகளாக இருக்க தேவன் விரும்பவில்லை. But why our life has become a dry bone? ஆனால் ஏன் நம் ஜீவியம் உலர்ந்த எலும்பாயிற்று? These people of Israel, they disobeyed God and gone after other gods. So God warned them earlier, if you disobey, you will be carried away as a captive. இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் அந்நிய தெய்வங்களை பின்பற்றினார்கள். முன்பு தேவன் எச்சரித்திருந்தார், நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் சிறைப்பிடிக்கப்படுவீர்கள் என்று.
there is no real communion with the Lord before them. அவர்களுக்கு தேவனோடு உண்மையான தொடர்பு இல்லை. They were gone after the idols and they were worshipping the Baal. விக்கிரகங்களின் பின்னால் போனார்கள், பாகாலை ஆராதித்தார்கள். In spite of the so many warnings, they did not turn back. அநேக எச்சரிப்புகள் இருந்த போதிலும் திரும்பி பார்க்கவில்லை. And in our life also, we feel we are like a dry bones. நம் ஜீவியத்திலும் நாம் உலர்ந்த எலும்புகளைப் போல் உணர்கிறோம். Why we become dry bones? ஏன் நாம் உலர்ந்த எலும்புகள் ஆகிறோம்? When we disobey God, we become like a dry bones. நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உலர்ந்த எலும்புகள் போல் ஆகிறோம். Sin separates us from God. பாவம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. You know, in Deuteronomy, God has commanded. உபாகமத்திலே தேவன் கட்டளையிட்டார். Deuteronomy 28th chapter, you can go home and read. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று படிக்கலாம். And there are so many blessings when we obey God, it will overtake us. The blessings will overtake us. அநேக ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை மேற்கொள்ளும். Second verse says, all these blessings shall come upon thee and overtake thee, if thou shalt hearken unto the voice of the Lord thy God. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். But 15th verse says, but it shall come to pass, if thou wilt not hearken unto the voice of the Lord thy God, to observe to do all his commandments and his statutes, which I command thee this day, then all these curses shall come upon thee and overtake thee. 15ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். Either the blessings will come and overtake us. ஒன்று ஆசீர்வாதங்கள் வந்து உனக்கு பலிக்கும். When we fear and trembling, when we obey the word of God. நாம் பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு முன்பாக நடுங்கும் போது. When we are faithful to the Lord. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது. The blessings of God will come and overtake us. தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து நம்மேல் பலிக்கும். But when we don't obey the voice of God. ஆனால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால். And we cannot help it, the curses will come and overtake us. சாபம் வந்து நம்மேல் பலிக்கும். 25th verse what the Bible says. 25ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, the Lord shall cause thee to be smitten before thine enemies, thou shalt go out against them, thou shalt go out one way against them and flee 7 ways before them, and shall be removed to all the kingdoms of the earth. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய், நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். Before they were carried into Babylon, already Moses told them. அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்படுவதற்கு முன்பாக மோசே சொன்னார், you will be removed into all the kingdoms of the earth. நீங்கள் இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யங்களிலும் அனுப்பப்படுவீர்கள். And the 33rd verse says, 33ஆம் வசனம் சொல்லுகிறது, the fruit of thy land and all thy labor shall a nation which thou knowest not eat up, and thou shalt be only oppressed and cursed always. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள், நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். The fruit of thy land and all thy labor shall a nation which thou knowest not shall eat up. நீ உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? Sometimes we earn so much of money, so we work and with hard work we earn money. சில நேரங்களிலே நாம் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதிக்கிறோம். But we don't enjoy that money. ஆனால் அதை நாம் அனுபவிப்பதில்லை. And the day one, even when we get the salary, most of the amount goes for some other people. They enjoy our money. நாம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினால் கூட அதிக பணம் யாருக்கோ போகிறது, யாரோ அதை அனுபவிக்கிறார்கள். That is a curse. அது சாபம். So many of you know my testimony. உங்களில் அநேகருக்கு என் சாட்சி தெரியும். Before, immediately after conversion, I was in deep debts. ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்திலே நான் மிகப்பெரிய கடனில் இருந்தேன். The moment when I get salary, within few days, all the amount will be spent. நான் சம்பளம் பெற்றுக்கொண்ட சில நாட்களிலேயே எல்லா பணமும் செலவழிந்து விடும். And more than 50% of the amount will be go for to pay the interest or the loans. 50% மேலாக அந்த பணம் வட்டி கட்டுவதற்கோ இல்லை என்றால் கடனை திருப்பி செலுத்துவதற்கோ போகும். Dear people, these days how many people they go into debts
and then there, most of the amount is going towards the debts and interest payment. அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் கடனுக்குள்ளாக போகிறார்கள்? அவர்களுடைய அதிகப்படியான பணம் வட்டியிலும் இந்த கடனை செலுத்துவதிலும் போகிறது. So those days, in 1988 when Dr. Job came to Cochin for a revival meeting. 1988ஆம் ஆண்டு உயிர்மீட்சி கூட்டத்துக்கென்று டாக்டர் ஜோப் அவர்கள் கொச்சின் வந்தபோது The first message was from Malachi chapter 3rd chapter, will a man rob God? You are robbing me. முதல் செய்தி மல்கியா 3ஆம் அதிகாரத்திலிருந்து, ஒரு மனிதன் தேவனை களவாடுவானோ, நீ என்னை களவாடுகிறாய். And you are not faithful in your offerings and tithes. உன்னுடைய தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீ உண்மையாக இல்லை. All the money which you get is like as getting the money and putting the bag having the holes. நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா பணமுமே பணத்தை பெற்று ஓட்டை பையிலே போடுவது போன்றது. Now you bring all the tithes into my house and prove me now, will I not open the windows of heaven and pour you out a blessing, and you will not have the room to receive it. தசம பாகத்தை நீ என்னுடைய வீட்டிற்குள் கொண்டு வா, நான் பரலோகத்தின் பல கனிகளை திறந்து உனக்கு இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உன்மேல் பொழிகிறேனா என்று பார். Dear people, I was deeply convicted that day after hearing that message. அன்பானவர்களே, அந்த செய்தியை கேட்ட பொழுது அன்றைக்கு நான் ஆழமாக உணர்த்தப்பட்டேன். Those days it was as though my money, everything was putting in the bag having the holes. அந்த நாட்களிலே என்னுடைய பணம் பொத்தல் பையிலே போட்டது போல் இருந்தது. And I knew that I was not faithful in my offerings and tithes. நான் என்னுடைய காணிக்கையிலும் தசம பாகத்திலும் உண்மையாக இல்லை என்பதை அறிந்திருந்தேன். That day I told the promised Lord, I will pay all the tithes that are due to you. அந்த நாளிலே ஆண்டவருக்கு நான் வாக்கு கொடுத்தேன், ஆண்டவரே உமக்கு செலுத்த வேண்டிய தசம பாகத்தை செலுத்துவேன். I took one register and calculate all the first fruit and the 1/10 from the time I got stipend. Nearly 5-6 years I calculated. நான் ஒரு ரிஜிஸ்டரை எடுத்து நான் முதல் நாளிலிருந்து ஸ்டைஃபண்ட் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா சம்பளத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்திற்கு கணக்கிட்டேன். Then I promised Lord, I will pay all these tithes on that are due to you. அப்பொழுது நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தேன், உமக்கு செலுத்த வேண்டிய இந்த தசம பாகத்தை எல்லாவற்றையும் நான் செலுத்துவேன் ஆண்டவரே. From that month onwards I started paying the tithes and offerings regularly. அந்த மாதத்திலிருந்து காணிக்கையும் தசம பாகத்தையும் தொடர்ச்சியாக செலுத்தினேன். And God helped me to pay off the debts one by one. எல்லா கடனையும் ஒவ்வொன்றாக முடிக்க தேவன் உதவி செய்தார். Within few years all the debts, God's debts and other debts also I could able to pay. சில ஆண்டுகளிலேயே எல்லா கடன்களும் போய்விட்டது. Dear people, here Bible says when we go away from the word of God, வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகும்போது the fruit of the land and all the labors of the nation which thou knowest not will eat up. இந்த தேசத்தின் கனிகளையும் எல்லாவற்றையும் நீ அறியாத ஜனத்தார் புசிப்பார்கள். Automatically our life will become like a dry bone because nothing is there. தானாக உங்கள் ஜீவியம் உலர்ந்த எலும்புகளாகும், ஏனென்றால் அங்கே ஒன்றும் இருக்காது. And if we turn to 40 at the same chapter, verse 43, அதே அதிகாரத்திலே 43ஆம் the வசனம், stranger that is within thee shall get up and above thee very high, and thou shalt come down very low. உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்து இருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். These are all the reasons our life will become like a dry bones in our life. We become dry bones in our life. நம் ஜீவியத்திலே நாம் உலர்ந்த எலும்புகள் போல் ஆவதற்கு இதெல்லாம் காரணம். And there are one more reason we become dry bones in our life. நம் ஜீவியத்திலே நான் உலர்ந்த எலும்புகள் ஆவதற்கு இன்னொரு காரணம் உண்டு. 47th and 48th verse. 47-48 வசனங்கள். Because thou servest not the Lord thy God with joyfulness and with gladness of the heart for the abundance of all things, therefore shalt thou serve thine enemies, which the Lord shall send against thee in hunger, in thirst and nakedness and want of all things. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். One lady came to the servant of God, one servant of God. ஒரு ஸ்திரீ ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அண்டை வந்தார். It's a converted family. அது ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம். She was telling, uncle, everything, because God has blessed us so much and we all got converted and God has blessed us so much. அவர்கள் சொன்னார்கள், அங்கிள், நாங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். But of late I see there is a one. I see small one by one some curse coming into our home.
ஆனால் சமீபத்திலே நான் பார்க்கிறேன் அங்கே சில தேவைகள் இருக்கிறது, ஒவ்வொன்றாக எங்கள் வீட்டிற்குள்ளாக சாபங்கள் வருகிறது. And we come regularly to the church, we pay all the tithes, everything we do it. நாங்கள் தொடர்ச்சியாக ஆலயத்துக்கு வருகிறோம், தசம பாகம் செலுத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். But we do not know why it is happening. ஆனால் இது ஏன் நடக்கிறது என்று தெரியவில்லை. Then the servant of the Lord read these two verses to them. தேவனுடைய ஊழியக்காரர் இந்த 2 வாக்கியங்களை அவர்களுக்கு வாசித்து காட்டினார். When God has blessed you in abundance, when he has given everything to you, தேவன் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கும் போது what is our response? We must serve the Lord with all our heart, with all our soul, with all our strength. நம்முடைய பிரதிக்கிரியை என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் அவரை நேசிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். We must seek the Lord in all our, seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். When God has blessed us, when we don't seek the kingdom of God first and his righteousness first, then we feel there's a curse coming into our life. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் நாம் முதலாவது தேடாமல் இருப்போம் என்றால் சாபம் நமக்குள்ளாக வருவது போல் உணர்வோம். So instead of putting our trust in the Lord, we put our trust in the blessings which God has given. நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் வைப்பதற்கு பதிலாக தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பேரில் வைக்கிறோம். That lady acknowledged, uncle, you are 100% correct. அந்த ஸ்திரீ ஒத்துக்கொண்டார்கள், அங்கிள் நீங்கள் 100% சரியாக சொன்னீர்கள். God has blessed us everything. God has blessed with everything. தேவன் எங்களை எல்லாவற்றையும் கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். But deep in the heart we forgot God. We don't serve God with all our heart. ஆனால் இருதயத்தின் ஆழத்திலே தேவனை மறந்து போனோம். முழு இருதயத்தோடு அவரை நாங்கள் சேவிக்கவில்லை. We don't seek God with all our heart. முழு இருதயத்தோடு தேவனை தேடவில்லை. Dear people, here the Bible says slowly we feel, we are lacking one by one in our life. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாக குறைவுபடுவதை நாம் உணர்கிறோம். So we become dry bone in our life. நம் ஜீவியத்திலே நாம் உலர்ந்த எலும்புகளாகிறோம். Immediately the devil comes and tells there is no hope in your life. உடனடியாக பிசாசு வந்து சொல்லுகிறான், உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த கனியும் இல்லை. That's why the people says our bones are dried and our hope is lost and we are cut off for our part. 37:11. Ezekiel 37:11. ஆகவே தான் மக்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். What does it mean? They are not able to put their trust in the Lord. அவர்கள் நம்பிக்கையை தேவன் பேரில் வைக்க முடியவில்லை. Because their heart is so far away from the Lord. ஏனென்றால் அவர்கள் இதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது. They are not able to exercise faith in the Lord. அவர்கள் ஆண்டவர் பேரிலே விசுவாசத்தை பழக முடியவில்லை. They feel, oh, God will not answer our prayers. தேவன் எங்கள் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார் என்று நினைக்கிறார்கள். Oh, we have to be in the captivity. நாம் எப்பொழுதுமே சிறையிருப்பில் இருக்க வேண்டும். Dear people, our God is a merciful God. அன்பானவர்களே, நம் தேவன் இரக்கமுள்ள தேவன். Only the devil will bring such a discouragement in our life. பிசாசு மாத்திரமே நம் ஜீவியத்திலே அதைரியத்தை கொண்டு வருவான். What do we read in Isaiah chapter 49? ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே என்ன வாசிக்கிறோம்? 14th verse. 14ஆம் வசனம். Zion said, the Lord hath forsaken me, my Lord hath forgotten me. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். 15th verse. 15. Can a woman forget her sucking child, that she should not have compassion on the son of her womb? Yea, they may forget, yet will I not forget thee. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. What does the Bible says? I will not forget you. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை மறக்க மாட்டேன். Behold, I have graven, 16th verse, I have graven thee upon the palms of my hands. Thy walls are continually before me. 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. 13th verse says, sing, O ye heavens, and be joyful, O earth, and break forth into singing, O mountains, for the Lord hath comforted his people, and will have mercy upon his afflicted. 13. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். Dear people, when we feel that we are like a dry bone, we don't need to be worried about it. We can come to the Lord. அன்பானவர்களே, நாம் உலர்ந்த எலும்பை போல் இருக்கிறோம் என்று உணரும் பொழுது கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் என்னை வரலாம். The Lord will revive us. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். How we will get revived? எப்படி உயிர்ப்பிக்கப்படுவோம்? Here in Ezekiel 37, what do we see? எசேக்கியேல் 37 என்ன பார்க்கிறோம்? God was asking Ezekiel, 3rd verse, can these bones live? 3ஆம் வசனத்திலே தேவன் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? Any normal sense we'll say,
how does the dry bone will live? சாதாரணமாக நாம் என்ன சொல்லுவோம், உலர்ந்த எலும்பு எப்படி ஜீவிக்கும்? That is our makeup, our understanding to that extent only. அதுதான் நம்முடைய விளங்கிக் கொள்ளுதலாக இருக்கிறது, அந்த அளவிற்கு தான். But Ezekiel did not respond like that. ஆனால் எசேக்கியேல் அப்படி பதில் சொல்லவில்லை. He said, Lord, you know. அவர் சொன்னார், ஆண்டவரே நீர் அறிவீர். Because with God nothing is impossible. ஏனென்றால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. And he said, you prophesy upon these bones and say, O ye dry bones, hear the word of the Lord. அவர் சொன்னார், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து, எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல். Thus saith the Lord God unto these bones, behold, I will cause breath to enter into you, and ye shall live. இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். Dear people, what is the recourse in our life? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சரியான பாதை என்ன? When we feel that our life is like a dry bone, நம்முடைய ஜீவியம் உலர்ந்த எலும்பு போல் இருக்கிறது என்று உணரும்போது, what is the recourse in our life? நாம் எங்கே திருத்திக் கொள்ள வேண்டும்? Hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். Many people, they hear the word of God. அநேகர் வார்த்தையை கேட்கிறார்கள், They don't obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. If you don't obey the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், we can hear any number of sermons, நீங்கள் எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் we will continue to be like a dry bone. தொடர்ந்து உலர்ந்த எலும்பை போல்தான் இருப்பீர்கள். But when we hear the word of God, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு, the word of God has a power to revive our life. தேவனுடைய வார்த்தை நம் ஜீவியத்தை உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டது. Here when Ezekiel, when he was preaching, when he was prophesying, எசேக்கியேல் இங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தபோது what do we see here? இங்கே என்ன பார்க்கிறோம்? 7th verse. 7ஆம் வசனம். So I prophesied as I was commanded, and as I prophesied, there was a noise, and behold, a shaking, and the bones came together, bone to his bone. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. It looks impossible. முடியாதது போல் தெரிந்தது. Impossible things becomes possible when we hear the word of God in our life. நம் ஜீவியத்திலே தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது முடியாதவைகள் முடியக்கூடியவைகளாகும். Things which we feel it is impossible in our life will become possible. ஜீவியத்திலே முடியாது என்று நாம் நினைக்கிற காரியங்கள் முடியும். Here, what do we see? The bone to bone came and joined இங்கே நாம் together. என்ன பார்க்கிறோம்? எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது. But there was no breath in them. ஆனால் அவைகளிலே சுவாசம் இல்லை. Again the word of God said, you prophesy against the wind. தேவனுடைய வார்த்தை மறுபடியும் சொல்லுகிறது, நீ காற்றை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. 9th verse, latter part, oh breath, the breath upon these slain, that they may live. 9ஆம் வசனம், நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, அவைகள் ஜீவிக்கத்தக்கதாக. And 10th verse, so I prophesied as he commanded me, and the breath came into them, and they lived, and they stood up upon their feet, an exceeding great army. 10ஆம் வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். Just a dry bone spread upon the ground. நிலத்திலே சிதறப்பட்டு கிடந்த உலர்ந்த எலும்பு, Now we see the exceeding great army. இப்பொழுது அது பெரிய சேனையாய் இருப்பதை பார்க்கிறோம். What is the recourse? What they have done? அன்பானவர்களே, அவர்கள் என்னதான் செய்தார்கள்? When we hear the word of God, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது the dryness in our soul, it goes away. நம்முடைய ஆத்துமாவில் இருக்கும் உலர்ந்த தன்மை போகும். The Lord revives our heart. ஆண்டவர் நம் இருதயத்தை உயிர்ப்பிப்பார். The Lord revives our spirit. நம்முடைய ஆவியை தேவன் உயிர்ப்பிப்பார். The hopeless condition will become hopeful condition. நம்பிக்கை இல்லாத நிலைமை நம்பிக்கையுள்ளதாக மாறும். We won't say that we are dried, our hope is lost. We won't say like that. நாம் உலர்ந்தவர்களாக இருக்கிறோம், நம்பிக்கை இழந்து போனோம் என்று நாம் சொல்ல மாட்டோம். There is hope in the Lord. ஆண்டவரிலே நம்பிக்கை உண்டு. There is hope in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை உண்டு. What Jesus said when he turned to John chapter 5. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்? John chapter 5 யோவான் 5 verse 24. 24. Verily, verily, I say unto you, he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Words of Jesus Christ has a life in itself.
இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அதிலேயே ஜீவன் கொண்டு இருக்கிறது. When we hear the word of God and believe on Jesus Christ, நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது, confessing our sins, நம் பாவத்தை அறிக்கையிட்டு, what does the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? There is no condemnation, we will pass from death into life. எந்த ஒரு ஆக்கினையும் இல்லை, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். 25th verse. 25. Verily, verily, I say unto you, the hour is coming, and now is, when the dead shall hear the voice of Son of God, and they that hear shall live. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். The dead in the spirit ஆவியிலே மரித்தவர்கள் shall hear the voice of Son of God. தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள். The word of God has a power to quicken our dead spirit. நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. He says the hour is coming, and now it is. It's a voice of God, voice of Jesus Christ is the voice of salvation. அவர் சொல்லுகிறார், வேளை வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தமே ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். When we hear the word of God and obey, our dead spirit will alive. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது மரித்த நம்முடைய ஆவி உயிரடையும். Even when Jesus was alive, இயேசு உயிரோடு இருந்தபோது, even the people who are physically dead also, when they heard the voice of Jesus Christ, they became alive. சரீரத்திலே மரித்தவர்கள் கூட இயேசுவின் சத்தத்தை கேட்ட பொழுது உயிர் பெற்றார்கள். When John 11th chapter we read about Lazarus, how he came out of the tomb. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசருவை குறித்து வாசிக்கிறோம், எப்படி கல்லறையிலிருந்து வெளிவந்தான் என்று. And here Jesus cried, Lazarus, come forth. இயேசு இப்படியாக சத்தமிட்டார், லாசருவே வெளியே வா. The person who was dead and buried 4 days before, he heard the voice of Jesus and came forth. மரித்து 4 நாட்களுக்கு முன்பாக அடக்கம் பண்ணப்பட்டவன் இயேசுவின் சத்தத்தை கேட்டு வெளியே வந்தான். That is the power of Jesus' words. அதுதான் இயேசுவின் வார்த்தையின் வல்லமை. Jesus says, I am the resurrection and life. He that believeth on me, though he were dead, yet shall he live. இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Dear people, how many of us still spiritually dry? அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இன்னும் ஆவிக்குரிய ரீதியிலே உலர்ந்து போயிருக்கிறோம்? How many people spiritually we feel we are dead spiritually? எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தவர்கள் என்று நாம் உணர்கிறோம்? Jesus words has a power to quicken us. நம்மை உயிர்ப்பிக்கும்படி வல்லமை இயேசுவின் வார்த்தைக்கு உண்டு. If you turn again John chapter 5, மறுபடியும் யோவான் 5க்கு திருப்புவோம். 28th verse, 28ஆம் வசனம், 27, 28. 27, 28. And he hath given him authority to execute judgment also, because he is the Son of Man. Marvel not at this, for the hour is coming, and in that which all that are in the graves shall hear his voice. அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். This refers to the judgment day. இது நியாய தீர்ப்பு நாளை குறிக்கிறது. The judgment day, everyone will hear the voice of Son of God. நியாய தீர்ப்பு நாளிலே எல்லாரும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள். 29th verse, 29. And shall come forth they that have done good unto the resurrection of life, and they that have done evil unto the resurrection of damnation. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். Those who refuse to hear the voice of salvation while we are living on this earth, இந்த பூமியிலே ஜீவிக்கும் பொழுது ரட்சிப்பின் சத்தத்தை கேட்க மறுக்கிறவர்கள், they will be forced to hear the voice of judgment in the last day. அவர்கள் கடைசி நாளிலே நியாய தீர்ப்பின் சத்தத்தை கேட்கும்படியாக கட்டாயப்படுத்தப்படுவார்கள். Now is the voice of salvation for each and every one of us. இப்பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் சத்தம் கேட்கும். It will quicken our spirit in our life. அது நம் ஜீவியத்திலே நம் ஆவியை உயிர்ப்பிக்கும். And it will become like dry bones become like a mighty army. உலர்ந்த எலும்புகள் மகா பெரிய சேனையாகும். We will be spiritually strengthened in our life. நம் ஜீவியத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே பலப்படுவோம். And we will be delivered from the damnation of death into life. நாம் மரண ஆக்கினையிலிருந்து ஜீவனுக்குள்ளாக விடுவிக்கப்படுவோம். Dear people, how is our life? அன்பானவர்களே, நம் ஜீவன் எப்படி இருக்கிறது? About Charles Spurgeon story. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். When he was a young boy and 16 years, he was a discouraged boy. அவர் 16 வயது வாலிபனாக இருந்த பொழுது அதைரியப்பட்டவராக இருந்தார். And he went to the church. ஆலயத்திற்கு போனார்.
And that day the preaching was from Isaiah 45:22. அந்த நாளிலே பிரசங்கம் ஏசாயா 45:22 இலிருந்து பிரசங்கிக்கப்பட்டது. Isaiah 45 verse 22. ஏசாயா 45:22. Look unto me look unto me. Yeah, look unto me and be saved all the ends of the earth, for I am God and there is none else. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. And the preacher was telling, boy, you look so miserable. அந்த பிரசங்கியார் சொன்னார், தம்பி நீ பரிதாபமாக காணப்படுகிறாய். If you don't listen to the voice of God today, இன்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் you will continue to be miserable in your life. தொடர்ந்து உன் வாழ்க்கையில் பரிதாபமாக இருப்பாய். Not only in this life and the life to come. இந்த ஜீவியத்தில் மாத்திரமல்ல, வர இருக்கும் ஜீவியத்திலும். But if you heed to the voice of God, ஆனால் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தால், if you look unto God, தேவனை நோக்கி பார்த்தால், if you humble yourself and confess your sins, உன்னை தாழ்த்தி உன் பாவத்தை அறிக்கையிட்டால், the light of the gospel will come into your heart. சுவிசேஷத்தின் வெளிச்சம் உன் இருதயத்துக்குள் வரும். Your life will be changed. உன் ஜீவியம் மாறும். You will never be miserable. நீ ஒருபோதும் பரிதாபமாக இருக்க மாட்டாய். That word went straight into his heart. அன்பானவர்களே, அந்த வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள் ஆழமாக சென்றது. After the message, he came and knelt down and confessed his sins and then believed on Jesus Christ. செய்திக்கு பிற்பாடு அவர் வந்து முழங்கால் படியிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய காரியங்களை அறிக்கையிட்டார். His life was completely changed. அவருடைய ஜீவியம் முற்றிலும் மாறியது. He became he became the prince of preachers. அவர் பிரசங்கிகளின் இளவரசனானார். He became a mighty preacher. வல்லமையான பிரசங்கியானார். He was like a dry bone. God made him like a mighty army. அவர் உலர்ந்த எலும்பை போல் இருந்தார், ஆனால் தேவன் அவரை பெரிய சேனையாக்கினார். Our life may be like a dry bone today. இன்றைக்கு நம் ஜீவியம் உலர்ந்த எலும்பாக இருக்கலாம். But when we believe on Jesus Christ, confessing our sins, ஆனால் நம் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், our life will become like a mighty army. நம்முடைய ஜீவியம் பலத்த சேனையாக மாறும். God can do that. தேவனால் அதை செய்ய முடியும். Our hopeless condition will go from our life. நம்பிக்கை இல்லாத நிலைமை நம் வாழ்க்கையை விட்டு போகும். The Lord wants to put his spirit in our life. ஆண்டவர் அவருடைய ஆவியை நம் ஜீவியத்தில் வைக்க விரும்புகிறார். And he wants to revive our life. நம் ஜீவியத்தை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். If you turn to Ezekiel chapter 36, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 25th verse. 25ஆம் வசனம். Then will I sprinkle clean water upon you, and ye shall be clean. From all your filthiness and from all your idols will I cleanse you. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். A new heart also will I give you, and a new spirit will I put within you, and I will take away the stony heart out of your flesh, and I will give you an heart of flesh. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். And I will put my spirit within you and cause you to walk in my statutes, and ye shall keep my judgments and do them. உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். The new heart and new spirit is a promise of God to our lives. அன்பானவர்களே, புதிய இருதயம் புதிய ஆவி நம்முடைய ஜீவியத்திற்கு தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. But before that we must humble ourselves and repent for our sins. ஆனால் அதற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி நம் பாவத்திற்காக மனம் திரும்ப வேண்டும். 31st verse. 31. Then he said, remember your own evil ways and your doings that were not good, and so loathe yourself in your own sight for all your iniquities and for your abominations. அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். Without repentance we cannot get the new heart and new spirit. மனம் திரும்புதல் இல்லாமல் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் பெற முடியாது. Without repentance we cannot enjoy the real spiritual life. மனம் திரும்புதல் இல்லாமல் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியத்தை அனுபவிக்க முடியாது. Here says, remember all your evil ways and your doings that were not good, and so loathe yourself in your own sight. உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தம் உங்களையே ஆரோசிப்பீர்கள். Then the Lord will come into your heart. அப்பொழுது ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள் வருவார். 33rd verse. 33. Thus saith the Lord, in that day that I shall have cleansed you from all your iniquities, I will cause you to dwell in the cities, and the waste shall be builded. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். Without the forgiveness of sin, பாவ மன்னிப்பில்லாதபடி,
the waste in our life cell cannot be builded. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வீணானவைகள் கட்டப்பட முடியாது. But when we confess our sins, நாம் உண்மையாக பாவத்தை அறிக்கையிட்டால், because Jesus came into this world to pay the penalty for our sin. ஏனென்றால் இயேசு நம்முடைய பாவத்திற்கு தண்டனை செலுத்தும்படி இந்த பூமிக்கு வந்தார். There is no salvation without Jesus Christ. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. Because people in this world, they believe so many things. இந்த உலகத்து மக்கள் அநேக காரியங்களை நம்புகிறார்கள். Oh, they will say that we will get the salvation. நாம் ரட்சிப்பை பெறுவோம் என்கிறார்கள். But they falsely they believe they don't really get the salvation. அவர்கள் உண்மையாக ரட்சிப்பை பெறுவதில்லை, பொய்யாக நம்புகிறார்கள். Last month once when I was traveling to north, கடந்த மாதம் ஒரு முறை நான் வட இந்தியாவுக்கு பிரயாணம் பண்ணிய போது, I was in the midnight I was traveling in a taxi when Sardarji was my driver. நள்ளிரவிலே ஒரு டாக்ஸியிலே பிரயாணம் பண்ணினேன். அப்பொழுது ஒரு சர்தார்ஜி எனக்கு டிரைவராக இருந்தார். Almost 1 o'clock. கிட்டத்தட்ட 1 மணி. And he was asking me, sir, if you are, because the drive will be nearly around 2 hours. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்கள் பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தது. அவர் கேட்டார், if you are so tired you sleep, otherwise I will ask you one question. அவர் சொன்னார், ஐயா உங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருந்தால் உறங்குங்கள், இல்லை என்றால் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். I said, no problem, you ask whatever you want. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள். Do you read any scripture? Because you said you are a Christian. Do you read any Bible? Something like that he was asking. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறீர்கள், ஆகவே பைபிளையோ எதையாவது நீங்கள் படிப்பீர்களா என்று கேட்டார். Do you pray? ஜெபிப்பீர்களா? Then I was telling, yes, I pray. நான் சொன்னேன், நாம் ஜெபிப்பேன். When you get up and pray? எப்பொழுது எழுந்து ஜெபிப்பீர்கள்? Because I said I used to get up in the morning and pray. I was sharing my testimony. நான் சொன்னேன், காலையிலே எழுந்து ஜெபிப்பேன் என்று என்னுடைய சாட்சியும் பகிர்ந்து கொண்டேன். And he wanted to know what actually the Bible is. அவர் வேதம் என்ன என்பதை அறிய விரும்பினார். When I was telling about the 10 commandments, 10 கற்பனைகளை நான் சொன்னபோது, he said, sir, I never heard about the 10 commandments in my life. அவர் சொன்னார், நான் 10 கற்பனைகளை என் வாழ்க்கையிலே ஒருபோதும் கேட்டதில்லை. These are the commandments, literally it will help our life. இந்த கற்பனைகள் நம்முடைய ஜீவியத்திலே உதவி செய்யும். I also go to the I also go to the gurudwaras. நானும் குருத்வாராக்களுக்கு போவேன். We have some holy scripture, we read the scripture. அங்கேயும் நாங்கள் வாசிக்கும்படியாக வேத வாக்கியங்கள் உண்டு. We also believe there is one God. ஒரு தெய்வம் உண்டு என்று நாங்களும் நம்புகிறோம். Many of you know, because even the the Sardarji Sikh people, they don't worship idols. உங்கள் அனைவருக்கு தெரிந்திருக்கும், இந்த சீக்கியர்கள் விக்கிரகங்களை வணங்குவதில்லை. Like Hindus, they don't go to the temples and worship the idols. இந்துக்களைப் போல அவர்கள் கோவில்களுக்கு போய் விக்கிரகங்களை வணங்குவதில்லை. They go to the the gurudwaras and the worship the gurus only. அவர்கள் குருத்வாராக்கு சென்று அங்க இருக்கிற குருக்களை தான் ஆராதிக்கிறார்கள். So when I was talking about Jesus, he was asking when Jesus was born and all, he was started asking. நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன பொழுது, இயேசு எப்பொழுது பிறந்தார் என்று பல கேள்விகள் கேட்டார். Then I started from the Genesis almost up to Revelation. I was speaking nearly 1.5 hours to him. ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவரோடு பேசினேன். And he was so absorbed, he was so happy. அவர் அப்படியே ஈர்க்கப்பட்டவராக மிகுந்த சந்தோஷம் He was அடைந்தார். asking, sir, what is the end of the days? அவர் சொன்னார், ஐயா கடைசி நாட்கள் என்ன ஆகும்? Then I told him Jesus spoke about the end of the days. நான் சொன்னேன், இயேசு கடைசி நாட்களை குறித்து பேசி இருக்கிறார். But if you don't believe on Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், we will not have the place in heaven. பரலோகத்திலே நமக்கு இடம் இருக்காது. Because those who believe on Jesus Christ, those whose sins are forgiven only, will be entered into heaven, all others will be going to hellfire. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும். மற்றவர்கள் எல்லாம் நரக அக்கினிக்கு தான் போவார்கள். That last part I do not know how much he could able to take it. அந்த கடைசி பாகத்தை அவரால் எவ்வளவாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது தெரியவில்லை. But I told him, next time I will give you the Bible, you read the Bible. நான் அவருக்கு சொன்னேன், அடுத்த முறை வேதாகம் தருகிறேன், நீங்கள் அதை படியுங்கள் என்று. They think there is a way of salvation. ஒரு ரட்சிக்கும் ஒரு வழி உண்டு என்று There யோசிக்கிறார்கள். is no other way of salvation except Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர ரட்சிப்பிற்கு வேறு வழி இல்லை. Only Jesus can give us a new life. இயேசு மாத்திரமே புது ஜீவன் தர முடியும். Once our dry bones become like a mighty army in our life, நம் ஜீவியத்திலே நம்முடைய உலர்ந்த எலும்புகள் பெரிய சேனை போல் ஆகும்போது, here what does the Bible says on 35th verse, Ezekiel 36 and 35. எசேக்கியேல் 36 35 வேதம் என்ன சொல்லுகிறது? And they say the land which was desolate become like a garden of Eden, and the waste and desolate and the ruined cities are become fenced and are inhabited.
பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போல் ஆயிற்று என்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். Our life that was desolate before conversion ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து நம் ஜீவியாம் will become like a garden of Eden. அது ஏதேன் தோட்டத்தைப் போல் ஆயிற்று. Dear people, that is a dry bone becoming like a mighty army. அன்பானவர்களே, அதுதான் உலர்ந்த எலும்புகள் பெரிய சேனையாவது. You won't be discouraged, you won't be in a hopeless condition. நீங்கள் அதைரியப்பட மாட்டீர்கள், நம்பிக்கையில்லாத நிலைமையில் இருக்க மாட்டீர்கள். The Lord will change the whole history of your life. உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றுவார். Only Jesus can save. இயேசு மாத்திரமே ரட்சிக்க முடியும். Only Jesus can do that. இயேசு மாத்திரமே அதை செய்ய முடியும். For that, the main thing is we must hear the word of God, allow the word of God to sing in our heart. அதற்கு முக்கியமான காரியம் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்திற்குள்ளாக செல்ல அனுமதிக்க வேண்டும். You know the sower's parable, we give, you know about the 4 soils. விதைக்கிறவருடைய ஓமையிலே வரும் 4 நிலங்கள் உங்களுக்கு தெரியும். The first soil is a wayside soil. அந்த முதலாவது நிலம் வழி அருகே இருக்கும் நிலம். Many people are like a wayside soil. They hear the word of God. Even when they go home also, they cannot remember what they heard. அநேகர் வழி அருகே விழுந்த அந்த விதையைப் போல் நிலத்தைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தையை கேட்கிறார்கள், வீட்டுக்கு போனாலே என்ன கேட்டோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். That kind of life will be like a dry bone even if they hear the word of God umpteenth times. அப்படிப்பட்ட ஜீவியம் அவர்கள் எத்தனை முறை தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் உலர்ந்த எலும்பை போல் தான் இருக்கும். Because the word of God is not working in their hearts. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தில் கிரியை செய்யவில்லை. Jesus said, when you hear the voice of God and believe on me, then you will get the eternal life. இயேசு சொல்லுகிறார், நீ தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெறுவாய். Dear people, let us search our heart. அன்பானவர்களே, நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Is our life like a dry bone? நம் ஜீவியம் உலர்ந்த எலும்பை போல் இருக்கிறதா? Do we feel like that we are cursed on every side? எல்லா பக்கத்திலும் சபிக்கப்பட்டவர்கள் போல் Do காணப்படுகிறோமா? we feel that even the earnings which we earn also it is not staying in our life? நாம் சம்பாதிக்கிறது கூட வாழ்க்கையில் நிற்காமல் போகிறதை உணர்கிறோமா? Do we think that why this curse is coming in our life? ஏன் இந்த சாபம் என் ஜீவியத்தில் வருகிறது என்று யோசிக்கிறோமா? There is an answer for every question in our Bible, in the Bible. வேதாகமத்திலே எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. When we hear the word of God, the Spirit of God will convict us, the Spirit of God will teach us. தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார், நமக்கு போதிப்பார். The Lord will revive us. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். The Lord will revive us from the dry bone to the mighty army. உலர்ந்த எலும்பின் நிலைமையிலிருந்து வல்லமையான சேனையாக ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். Let us search our heart and let us pray. நாம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். Loving Father, அன்புள்ள பிதாவே, Lord, you know our heart condition, Lord. ஆண்டவரே, எங்கள் இருதய நிலைமை உமக்கு தெரியும். In what are the areas of our life are like a dry bones, you know, Lord. எங்கள் ஜீவியத்திலே எங்கெல்லாம் நாங்கள் உலர்ந்த எலும்பாக இருக்கிறோம் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. Lord, whether it is because of the disobedience to the word of God, help us to search our heart. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதினாலே அது நேரிடுகிறதா? எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க உதவி Or செய்யும். when you have blessed everything, we are not seeking you with all our heart. இல்லை என்றால் நீர் எங்களை எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கும் போது முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் தேடவில்லையா? Or where we are deliberately involving in the sin. இல்லை என்றால் வேண்டுமென்றே பாவத்தில் ஈடுபடுகிறோமா? Lord, help us to search our heart. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். We want to come out of our dryness in our life. எங்கள் ஜீவியத்திலே உலர்ந்த நிலைமையை விட்டு நாங்கள் வெளிவர வேண்டும். We want to become like a mighty army in our life. நாங்கள் எங்கள் ஜீவியத்திலே மகா பெரிய சேனை போல் ஆக வேண்டும். We want to be revived in our hearts, in our life, in our families. எங்களுடைய இருதயத்திலே, ஜீவியத்திலே, குடும்பங்களிலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். The desolate land must become like a garden of Eden in our life. பாழாய் போன தேசம் எங்கள் ஜீவியங்களிலே ஏதேன் தோட்டத்தை போல் ஆக வேண்டும். Lord, we want the new heart and new spirit in our life. ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்திலே புதிய இருதயமும் புதிய ஆவியும் வேண்டும். Remove all the stony heart in our life. எங்கள் இருதயத்திலே கல்லான இருதயத்தை எல்லாம் எடுத்து போடும். Lord, you only give us a heart of flesh and put your spirit in our life. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மாம்சமான இருதயத்தை கொடுத்து உம்முடைய ஆவியை எங்கள் இருதயத்திலே வையும். And send us now with thy blessings, Lord. இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும் ஆண்டவரே. In Jesus' holy name we pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். கடைசியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று 85ஆம் பக்கத்தில் உள்ள 235வது பாடலை பாடலாம். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே. முதல் 3 சரணத்தை ஒண்டி பாடலாம். 85ஆம் பக்கத்தில் உள்ள 235வது பாடல். யுத்தம் செய்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் வல்லமையும் நம்ம அனைவரோடு கூட இப்போதைக்கு எப்போதைக்கும் இருப்பாராக. ஆமென்.